இன்னைய வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெக்டர் கால்குலஸில் இருக்கிற ஒரு சில வெக்டர் ஐடென்டிட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போயிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ரிமெம்பர் பண்ணுறங்கிற அந்த சின்ன கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிகிரி 2 ஃபங்க்ஷன், அதோடைய ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிகிரி 2 அப்படிங்கக்குள்ள இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, என்னுடைய ஈக்குவேஷனில் மொத்தம் 2 டெல்டா இருக்கணும். ஸோ ஒன்லி எனக்கு என்ன கிடைக்கும், அதோடைய டிகிரி வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்னுடைய கரஸ்பாண்டிங் அந்த ஐடென்டிட்டியில் வந்து 2 டெல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இதை பார்க்கலாம். டெல் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இப்படி இருக்குன்னா இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட் வந்து இதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக என்னுடைய அந்த வெக்டர் ஐடென்டிட்டி வந்து என்ன இருக்கணும், 2 டெல்டா இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் வந்து அப்ளிகபிள். இப்போ அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் டயக்ராம். இதில் டிங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம நார்மல் டைவர்ஜென்ஸ். சி வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கர்ல் இண்டிகேட் பண்ணுது. அதுமாரி ஜி வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கிரேடியன்ட் இதை சொல்லுது. பட் இதோடைய ஆர்டர் வந்து மாறிடக்கூடாது. அதுக்காக ஐ சே ஒன்ஸ் ஷார்ட்கட் டிசி ஜெனரேட்டர். ஸோ டிசி ஜெனரேட்டருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. அப்போ இந்த 3 லெட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரை தான் நம்ம எழுதணும். மாற்றி போட்டால் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் டிசிஜி இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். இந்த ஏரோ டைரக்ஷன்ஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இப்போது டைவர்ஜென்ஸ்லேருந்து கேர்ள் வந்து எனக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்னது, 0. இதுமாதிரி கேர்ள்லேருந்து கிரேடியன்ட்க்கு போகிற வேல்யூ வந்து என்னது, 0. இதுமாதிரி டைவர்ஜென்ஸ்லேருந்து கிரேடியன்ட்க்கு போகிறது வந்து என்னென்னா எல் ஸ்கேலார். இங்கே எல் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னுடைய லாப்லாசியன் ஆப்ரேட்டரை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸ்கேலார் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய கொடுத்துருக்கிற ஐடென்டிட்டியில் யூஸ் பண்ணிருக்கிற ஸ்கேலாரோட வேல்யூவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி கிரேடியன்ட்லேருந்து என்னுடைய டைவர்ஜென்ஸ்க்கு போகிறத வந்து எப்படி சொல்லலாம்னா சிசி ப்ளஸ் எல் வெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வெக்ட் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வெக்டாரை இண்டிகேட் பண்ணுது. இந்த சிசி இருக்குது பார்த்தீங்களா, சிசிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கேர்ள் ஆஃப் கேர்ள். இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவேன், சிசி அப்படின்னு சொல்லி சொல்வேன். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து இதோடைய இந்த கொடுத்துருக்கிற அந்த 5 ஈக்குவேஷனுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து எப்படி டெரிவ் பண்ணுறதுங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எந்த ஒரு வெக்டர் ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் இதில் மொத்தம் 2 நோட்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாட்டு, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைவர்ஜென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. பிகாஸ் டாட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, டி. டைவர்ஜென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது கிராஸ் ப்ராடக்டாக, அப்போ கிராஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, கர்வ் சிசி. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போது அவுட்டர் மோஸ்ட் வந்து இன்றைக்கி என்னவா இருக்குது, டைவர்ஜென்ஸ். அப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், டைவர்ஜென்ஸில் நம்ம இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் உள்ளுக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கேர்ளுங்கிற ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ கேர்ள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ நான் இதில் ட்ராவல் ஆகிறேன். இதான் வந்து அந்த ஈக்குவேஷனுடைய மீனிங். அப்போ அதோட வேல்யூ, ஃபைனல் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ தட் த ஆப்ஷன் இஸ் 0. நெக்ஸ்ட் டெல் கிராஸ் ஆஃப் டெல் எஃப் வெக்டர். அந்த டெல் எஃப் அப்படிங்கிறதுனா நடுவில் எந்த டாட்மே கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நான் என்னென்னு சொல்லலாம்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ கிரேடியன்ட் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் என்ன இருக்குது, எனக்கு கேர்ளுங்கிற ஆப்ரேஷன் இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், கிரேட் பையை வந்து பண்ணுறோம். அப்போ நான் இந்த கேர்ள்லேருந்து கிரேடியன்ட் வந்து மூவ் ஆகிறேன்னு அர்த்தம். அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது, எனக்கு 0. ஸோ தட் அவுட்புட் இஸ் 0. ஸோ சிமிலர்லி டைவர்ஜென்ஸ்லேருந்து நான் கேர்ள் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சிங்கிள் கேர்ள் அதாவது டெல் இன்டு எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி வெக்டார்ஸ் வந்து இருக்கலாம், டெல் எஃப் கிராஸ் டெல் ஜி வெக்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் த சேம் திங், ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அதே தான் வரும். ஸோ தட் த அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட் டெல் டாட் டெல் எஃப். டெல் எஃப்ங்கிறது கிரேடியன்ட். அப்போது டைவர்ஜென்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கிரேடியண்ட்டுக்கு நான் ட்ராவல் ஆகிறேன் அப்படின்னா அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன்,
எல் ஸ்கேலார். எல்னா என்னது? லாப்லாசியன் ஆப்ரேட்டர். அப்போ லாப்லாசியன் ஆப்ரேட்டர் டெல் ஸ்கொயர் அந்த இடத்துல நான் எழுதிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்கேலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? எஃப்ங்கிற ஸ்கேலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அப்போ அந்த எஃப்ங்கிற ஸ்கேலரை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் த ரிசல்டன்ட் வேல்யூ வந்து டெல் ஸ்கொயர் எஃப். அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெல் கிராஸ் எஃப் வெக்டார், அதாவது கேர்ள் ஆஃப் சம் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மலாக இந்த டயக்ராமில் இருந்து எழுதுவோம். இந்த டயக்ராமில் இப்போ நம்ம என்ன பார்க்காத ஒரே கான்செப்ட் என்னது? கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ். இதுதான் பார்க்கல. அப்போது அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அப்போது கிரேடியன்ட்னா டெல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டெல் டாட் எஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதணும். இதோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? சிசி, கேர்ள் ஆஃப் கேர்ள்ங்கிறது தான் சிசி. அப்போனா டெல் கிராஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெல் கிராஸ், இதுதான் கேர்ள் ஆஃப் கேர்ள். அப்போ நான் எந்த வெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேனோ அந்த வெக்டர் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வெக்டர் இருக்குது? எஃப் வெக்டர். அப்போ அந்த இடத்துல எஃப் வெக்டர் அப்படின்னு வரும். ப்ளஸ் எல் வெக்டர். எல்னு என்னது? லாப்லாசியன். அப்போது டெல் ஸ்கொயர் அந்த கரஸ்பாண்டிங் வெக்டர் எஃப் வெக்டர்ங்கிறத இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் நமக்கு இங்கே 5th ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? டெல் கிராஸ் எஃப். அப்போ இந்த வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டெரக்டாகவும் என்னால் அந்த டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதோட வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ கெட் தி வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் டெல் டாட் எஃப் வெக்டார் மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் வெக்டார். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இப்படி தான் இந்த கொடுத்துருக்கிற பிக்சரில் இருந்து இதோடைய வெக்டர் ஆன்டிடிஸோடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டெரிவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதே ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த மாதிரி பிக்சர் இல்லாமல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே தனித்தனியான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எப்படி இருக்கும், மற்ற வெக்டர் ஐடென்டிட்டிஸ்க்கு அதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.